ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேத்தி நம்ம அமேசானோட கிரேட் சம்மர் சேல்ல என்னென்ன மொபைல்ஸ் ஆஃபர் வந்துருச்சு அதெல்லாம் ஒர்த்தா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அமேசானுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற பிளிப்கார்ட்லயும் சம்மர் சேல்ஸ் போயிட்டு இருக்கு. அதோட வேற ஒரு பேர்ல போயிட்டு இருக்கு. அந்த சேல்ஸ்ல என்னென்ன மொபைல்ஸ் ஆஃபர்ல வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல ஆஃபர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க வேர்ல்டு வைடுன்னு போய் நீங்க வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் வரும். அங்க கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம இங்க மொபைல்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். அங்கதான் மொபைல்ஸ் தாண்டி கேஜெட்ஸ், TWS, நெக் பேண்ட், அதுக்கப்புறம் டிவி, ஹோம் அப்ளையன்ஸ், கிச்சன் வேற எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எல்லாத்தையோட லிங்க் ரியல் டைம்ல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் மிஸ் பண்ணாம நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பிளிப்கார்ட்ல என்ன மாதிரியான சேல்ஸ் போயிட்டு இருக்கு, அதுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஆஃபர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளாக் பஸ்டர் டீல்ஸ்னு சொல்லி நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. எவரி 2.2 ஹவர்ஸ்க்கு டிஃப்ரெண்டா மாறிக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பை ஒன் கெட் ஒன் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம SBI கார்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு, அதுக்கு வந்து உங்களுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்க EMI டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அது மட்டும் இல்லாம அதை வழியே பர்ச்சேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 5000 ரூபாய் ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு 10% 500 ரூபீஸ் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நேத்தி ஒரு ஆஃபர்ஸ்ல பார்த்தோம், வேற லெவல் பிளிப்கார்ட்ல போயிட்டு இருந்துச்சு. அந்த ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரு, மான்ஸ்டர் காரு, சின்ன குட்டி காரு 44 ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு இருந்த டயத்துல போச்சு. நம்ம புக்கிங் பண்ணோம். ஆனா 4 தான் புக்கிங் பண்ண சொன்னாங்க. 4 தான் புக்கிங் பண்ணாலே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிளிப்கார்ட்ல எக்ஸ்ட்ரா காசு போடுவாங்க. அந்த காசு ஒரு 10 ரூபாய் சேர்த்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் 146 ரூபாய்க்கு கிடைச்சிச்சு. அது வேற லெவலா இருந்துச்சு. 4 காருமே சூப்பரா இருந்துச்சு. அந்த கார் வந்த உடனே உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். இந்த மாதிரியான எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. டாய்ஸ்க்கு செக்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. அதனால அதை மறக்காம மிஸ் பண்ணாம நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ண சொல்றோம். ஃபர்ஸ்ட் இதுல ஒருத்தர மொபைல்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளிப்கார்ட் சேல்ஸ்ல எக்கச்சக்கமான மொபைல்ஸ் போயிட்டு இருக்கு. மெயினா சாம்சங்காகவும் போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி S24 இந்த மொபைல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு இப்ப சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு SBI கார்டு, பேங்க் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,999 ரூபாய் இருக்குன்ற மொபைல ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் போவாய். கிட்டத்தட்ட வந்து 44,999 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்தான பிரைஸ். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் வந்து சாம்சங்கோட S24 வந்து இந்த பிரைஸ்க்கு வந்திருக்குது ஒர்த். ஏன்னா இதுக்கு இன்னும் வந்து 5 வருஷம் அப்டேட் இருக்கு. 2 வருஷம் அப்டேட் முடிஞ்சு ஆண்ட்ராய்டு 14ல இருந்து வந்து 15க்கு வந்திருக்கு. இப்போ 15 வந்திருக்கும். 2 வருஷம் அப்டேட் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் இன்னும் 5 வருஷம் அப்டேட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் இன்னும் 5 வருஷத்துக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து. 1 year 7 வரும். அதனால வேற லெவலான AI ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால இது ஒர்த்து. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா, மோட்டோரோலா தரப்புல இருந்து G85 என்ற மொபைல் 14,999 ரூபாய்க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த மொபைல் வந்து 16,000 கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 16,000 இருந்து 17,000 நம்ம வாங்கி நம்ம இந்த மொபைலை ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனல்லையும் இருக்கு. இப்போ இந்த மொபைல் வந்து பிரைஸ் டிராப் ஆயிருக்கு. பிரைஸ் டிராப்ல ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த மொபைல் வந்து ஒர்த்து தான். ஆனா சாஃப்ட்வேர் அப்டேட் தான் இந்த வந்து மோட்டோ கேவலமா கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் சரி பண்ணிடுவாங்கன்றது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் ஐபோன் யாரும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த ஐபோன் 13 இருக்கு. 39,999 ரூபாய்க்கு இருக்கு. 39,999 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, ஐபோன் தான் வாங்கி ஆகணும்னு கேட்டீங்கன்னா ஒர்த்து தான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை விட நல்ல நல்ல ஆண்ட்ராய்டு போன்லாம் இருக்கு. இதே 39,999 ரூபாய்க்கு அமேசான் பக்கம் போனீங்கன்னா OnePlus 13 லேட்டஸ்டான போன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு நாடு பட்ஸ் 3 ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே சேர்த்து வேற லெவல் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அதை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த பிரைஸ் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஒர்த்து கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நீங்க வந்து தனியா கேஸ் வாங்கணும். இதுக்கு லைட்னிங் கேபிள் மட்டும் தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடாப்டர் வாங்கணும். இதுக்கு எல்லாமே வந்து டைப் சி சப்போர்ட் கிடையாது, லைட்னிங் சப்போர்ட் தான் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஐபோன், அது மட்டும் இல்லாம பேட்டரி பேக்கப் அந்த அளவுக்கு இருக்காதுன்றத தெரிஞ்சுக்கிங்க. ஐபோன் தான் வாங்கி மாட்டுவோன்னு நினைச்சீங்கன்னா இதை போய் மாட்டிக்கிங்க. அதுக்கு நான் யாருக்கும் சஜஷன் பண்ண மாட்டேன் அப்படின்றது என்ன கருத்து. அது மட்டும் இல்லாம விவோ தரப்பு T4X 5G, இந்த T4X 5G பொறுத்த வரைக்கும் இது இப்பதான் லேட்டஸ்டா லான்ச் ஆன போன். இந்த போன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,500 ரூபாய்க்கு வந்திருக்கு. இது லான்ச்
லான்ச் ஆனதே இந்த பிரைஸ் தான். இந்த பிரைஸ்க்கே லான்ச் ஆன பிரைஸே அப்படியே வச்சுட்டு இது ஆஃபர்னு சொல்றாங்க. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பிரைஸை ஏற்றி அதுக்கப்புறம் வந்து இது ஆஃபர்ஸ்னு கொடுக்க போறாங்க. அதனால இது வந்து நார்மலாவே இந்த பிரைஸ்க்கு வாங்குனீங்கன்னா ஓகே. இதை விட பிரைஸ் அதிகமாக இருந்துச்சு, நீங்க கிளிக் பண்ணி பார்க்கக்குள்ள இந்த மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி இருந்துச்சு, ஒரு 14,000 ரூபாய் இருந்துச்சுன்னா கூட இது ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் 13,999 ரூபாய்க்கு கிடைக்கும் செல்லர்ல. நீங்க நல்லா அக்யூரேட்டா பாருங்க, செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இது ஒர்த்தா நான் சொல்லுவேன். அடுத்ததான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபோன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 FE ஒன்று இருக்குது. FE பார்த்தீங்கன்னா இது வந்து 34,999 ரூபா. இதுவும் வந்து ஒரு நல்ல ஃபோனா, ஆனால் வந்து இதுலேயும் Exynos 2400E ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சாம்சங் தரப்புலேருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நான் சஜஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஓப்போ தரப்புலேருந்து என்ன ஃபோன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓப்போ K12X 5G. இந்த ஃபோன் நார்மலாக 12,000 கிட்ட சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்க இந்த ஆஃபர்ல SBI கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க 10,999 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா ஒரு நல்ல ஆஃபர். அதுக்கப்புறம் ரியல்மி தரப்புல இருந்து ரியல்மி P3 5G இருக்கு. இதுவும் ஒரு லேட்டஸ்டான ஃபோன் தான், P3X 5G. இந்த P3X 5G ஒரு 11,999 ரூபாய்க்கு வாங்குனீங்கனாலும் நல்ல ஆஃபர் தான். எல்லாமே அந்த கார்டை யூஸ் பண்றத பொறுத்து தான். இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். லைட்டிங்க்கு, பல்புக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன், ஷூ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க சொல்றது சாம்சங்கோட கேலக்ஸி A35 5G ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா 19,999 ரூபாய்க்கு நீங்க இந்த ஆஃபர்ல வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து. இது இப்போ என்ன பிரைஸ்ல சேல் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிரைஸ்ல சேல் ஆகுதுன்றத நம்ம லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் பண்ணதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இது வந்து எவ்வளோக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கீங்கன்னா 22,000க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. 22,000 20,000ன்ற மாதிரி வேரியட்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்க பேஸ் வேரியட் 19,999 ரூபாய்க்கு நீங்க வாங்கும்போது கண்டிப்பா இது ஒர்த்துன்றது என்னுடைய கருத்து. அது ஆஃபர்ல வாங்கினீங்கன்னா மற்ற நேரத்தில் வாங்கக்குள்ள இது அதிகம் தான். அதே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் இப்போ கொஞ்சம் ப்ரீமியமாக பவர் பேட்டரி அதிகமாக உள்ள ஃபோன் கேட்டிங்கன்னா இந்த ஸ்லிம்மஸ்ட் ஃபோனான விவோ T4 5G இது 19,999 ரூபா. அப்படி உங்களுக்கு இந்த ஃபோன் இந்த 19,999 ரூபாய்க்கு கிடைக்கலன்னா இதே ஆஃபர் இதே செக்மெண்ட்ல ஒரு ஃபோன் இருக்கு, அதாவது IQ Z10. இதுவும் பாத்தீங்கன்னா பிரைஸ் அதிகமாக தான் வித்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆஃபர்ல உங்களுக்கு இதே பிரைஸ் கிடைச்சிச்சுன்னா IQ Z10 அல்லது விவோ T4 5G ரெண்டும் ஒரே ஃபோன் தான், பேர் மட்டும் தான் மாறி இருக்கும். வேற எல்லாமே செக்மெண்ட் எல்லாமே ஒன்று தான். அதனால ரெண்டு ஃபோன்ல ஏதாவது ஒரு ஃபோனை இந்த அண்டர் 20K வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்குங்க. ஒர்த்தானது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 7300 mAhன்றது மிகப்பெரிய பேட்டரி. இந்த செக்மெண்ட்ல யாருமே இன்ன வரைக்கும் கொடுக்கல. அதுக்கப்புறம் மோட்டோ G45 இந்த ஃபோனும் வந்து 12,000க்கு மேல தான் வித்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஃபோனும் இப்போ ஆஃபர்ல வந்திருக்கு. இந்த ஃபோன் கிட்டத்தட்ட இந்த ஆஃபர்ல வாங்கும்போது கண்டிப்பா நான் ஒர்த்தான ஆஃபர் தான் நான் சொல்லுவேன். எனக்கு 11,000 கீழே வந்திருக்கு. கார்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது மோட்டோ தரப்புல இருந்து ஒரு நல்ல G சீரிஸ்ல ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு யூஸ் பண்ண கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 8GB RAM 128GB நல்லா என்ன வச்சுங்க. பேசிக்கா 8GB RAM 128GB வாங்கினாலே ஒரு நல்ல ஒர்த்து தான். அந்த இதை கொடுக்குறாங்க அப்படின்றது கண்டிப்பா இது ஒர்த்தானது தான். அதுக்கப்புறம் ரியல்மி P3 5G இது பாத்தீங்கன்னா ரியல்மி P3X 5G வாங்குறதுக்கு 15,000 கீழே இதை வாங்கினீங்கன்னாலும் கண்டிப்பா ஒர்த்து தான். இதை வாங்கினீங்கன்னா 90 FPS BGMI கேமிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவும் லேட்டஸ்டான லான்ச் ஆன ஃபோன் தான். அது மட்டும் இல்லாமல் இதுவும் நல்ல நல்ல ஸ்பெக்கோட தான் கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் டிராப்ல இவங்க Flipkart தரப்புல இருந்து கொடுத்துருக்குது ஒர்த்து தான். இந்த ஆப்ஷன்லாம் நான் உங்களுக்கு எங்க ஷேர் பண்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவா லிங்க்லாம் கொடுக்குறேன். அதனால நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிச்சிங்க. உங்களுக்கு அந்த ஆஃபர் மிஸ் பண்ணா பர்ச்சேஸ் பண்றது கரெக்டா இருக்கும். இதுதான் இன்னைக்கு இந்த Flipkart சேல்ஸ்ல ஒர்த்தான மொபைல்ஸ் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, Flipkartல வாங்கணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 100-200 சேர்த்து வச்சுக்கிட்டு வாங்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜ் காட்டணும், அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கான ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமான ஃபீ, செக்யூரிட்டி பேக்கேஜ், அதுக்கப்புறம் ப்ராமிசிங் பேக்கேஜ்ன்ற மாதிரிலாம் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அதனால சேர்த்து வச்சுக்கிட்டு வாங்குங்கன்றது என்னுடைய கருத்து. ஆனால் கொடுத்துருக்க ஆஃபர் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு வாங்கக்கூடிய மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் ஓரளவுக்கு குறைச்சி கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. அது 10% SBI கார்டோட நீங்க இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது எந்த போனை நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டெக் ரிலேட்டட் கண்டென்ட் பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.